வணக்கம் நம்பர்களே. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த திருமாவளவன் காரில் உள்ள கார் இருந்திருக்கா அப்படி ஏதோ உரசிருச்சு. ஒரு வக்கீல் போன டூ வீலரை வந்து உரசிட்டாங்க. கேள்வி கேட்டதுக்கு அவங்களாம் சாத்தி டூ வீலரை தள்ளி விட்டு அடித்து விட்டா ஆளே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து உள்ளே திருமாவளவன் இருந்திருக்கு அப்படி. இது குறித்து அண்ணாமலை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி உள்ளே இருந்தார், இந்த மாதிரி போகிற போக்கெல்லாம் சரியில்லை, அவர் கண்டிச்சிருக்க வேண்டாமா அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிலாம் கூட கேட்டிருந்தார். அவன் வந்து உடனே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறார் இப்போது திருமாவளவன். அவர் வந்து குற்றப்பணியினருக்கு தமிழக பாஜக அண்ணாமலை ஆதரவு தெரிவித்து வருகிறார், இப்படிலாம் சம்பவத்து பின்னில் சதி இருப்பது உறுதியாகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அருகே தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தின் முன் 7ஆம் தேதி அன்று எனது காரை வழிமறித்து நிகழ்வு செஞ்சாங்க. இது சர்ச்சையில் கிடையாது, திட்டமிட்ட சதியாமா, ஆர்எஸ்எஸ் பாஜக பின்னணியில் உள்ளனர் அப்படின்னு ஸோ விசாரிக்க வேண்டுங்கிறாரு. ஸோ இது சகிப்புத்தன்மை இல்லை. பத்தாம் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எதிர்த்து ஏதோ ஒரு பேரணியில் ஒரு இது அட்டன் பண்ணிட்டு வர வழி தான் இந்த விசிகா பிஆர் கவாய் வழக்கறிஞர் ராகேஷ் குமார் நடத்திய அவமதிப்பு தாக்கலை கண்டித்து தான் விசிகா வழக்கறிஞர் அணி சார்பில் உயர்நீதிமன்றம் வரை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரும்போது தான் இதை பண்ணுறாங்க. இதை குறித்து கூடிய ராஜாவும் சொல்லியிருக்காரு. சென்னையில் தான் சென்ற கார் இடித்து பாதிக்கப்பட்ட நபரின் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மன்னிப்பு கேட்காமல் ஆணவத்துடன் இருக்கிறார். மன்னிப்பு கேட்க மனம் இல்லாத ஆணவமிக்க அரசியல்வாதி திருமாவளவன் கோர்ட்டுக்குள் சென்று அவரது கட்சியினர் பாதிக்கப்பட்ட நபரை தாக்கியது கண்டிக்கத்தக்கது. கோர்ட்டில் ஓடினப்போ இதெல்லாம் திமுக அரசு கூட்டணி பாரபட்சம் பரவாமல் தாக்குதலில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்ய வேண்டும். தொடர்ந்து அவருடைய கட்சியில் தான் அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போது அவரும் அராஜகம் செய்ய துவங்கிவிட்டார் அப்படின்ட்டார் பாஜக ராஜா. ஸோ இதில் வந்து வக்கீல் அது ஏதோ உரைச்சிருக்கு, என்ன கேட்டு பண்ணிக்கலாம், பேசாமல் சொல்லிடலாம். சரி, இது டிஎம்கே இருக்கலாம் பண்ணுறேன், இல்லாட்டி பண்ணுவியா? பண்ண முடியுமா? இந்த துணிச்சல் யார் கொடுத்தா? திமுக ஆட்சியிலுக்கு கூட்டணிக்கார் பண்ணுறேன், இல்லாட்டி பண்ணுவியா? செல்லா கஷ்டிக்கிறவாங்கல்ல. ஸோ அதான். ஸோ அது வந்து சகிப்புத்தன்மை இல்லை, வேறு ஒன்றும் இல்லைங்க. அங்கே உள்ளே இருந்திருக்கு அப்படி. இப்போ என்ன பண்ணால் டேர்ன் பண்ணி அண்ணாமலை அது இது வீழ விட்டு போடு பெயர் போடு யார் வேண்டாம்னா இந்த மாதிரி ஒரு செயல். ஒரு பக்கம் டிஎம் காட்சியில் இங்கே பத்தாவதுக்கு திருமாவளவன் குறிப்பு நகைப்புக்குரியது. நன்றி.